Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 661 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம லூஃபியை தான் காட்டுறாங்க. அவன் ஜோரோவை மீட் பண்ணி என்னடா என்ன பஞ்சாயத்துன்னு கேட்பான். அதே ஃபூல், வெளியில இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது, நீ என்னடான்னா என்கிட்ட சொல்லாம என்னைய விட்டுட்டு காம்படிஷனுக்கு போயிருக்கேன், ஒய்யால சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பலாமா அப்படின்னா பயலுக்கு எவ்வளவு பெரிய பஞ்சாயத்துல மாட்டிருக்கானுங்கன்னே தெரியல. தெரிஞ்சாலும் இவனு அப்படியே ஷாக் ஆகி கிழிச்சிருவானுங்க. சாரிப்பா, நெக்ஸ்ட் டைம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூப்பிடுறாமானா, நீ அங்க ஜாலியா சண்டை போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்த, ஆனா அந்த டைம் நான் இந்த டவுன் ஃபுல்லா சுத்திட்டு இருந்தேன் நோக்கு தெரியுமா அப்படின்னு ஜோரோவோ லூஃபியை வழக்கம் போல சம்பந்தம் இல்லாம தான் பேசுவானுங்க. நல்ல வேலை அந்த கின் அங்க இருந்தான். அடே நம்ம இந்த பஞ்சாயத்தை பேச இங்க வரலான்னு உடனே அவனுக்கு பாட்டுக்கு ஆமா இல்லன்னு சொல்லி மாத்தி மாத்தி கத்தி கத்தி பேசிட்டு இருப்பானுங்க. அது எல்லாத்தையுமே ஊர் மக்கள் என்ன இவ்வளவு சவுண்டா கத்திட்டு இருக்கானுங்கன்னு பேன்னு பாத்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இருந்தா பரவாயில்லையே, மெரை நாள் ஒருத்தனுமே நம்மளால நோட் பண்ணிட்டான், இந்த மாதிரி கம் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றவன் இங்கதான் இருக்கான்னு. உடனே ஓடி போய் இந்த மேட்டரை வைஸ் அட்மிரல் பாஸ்டில் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவான். இந்த மாதிரி பைரட் ஹண்டரை நாங்க பாத்துட்டோம், கொலோசியத்துக்கு முன்னாடி தான் அவன் இருக்கான், அது மட்டும் இல்லாம அவன் பேசிட்டு இருக்கிறது கண்டிப்பா லூஃபியா தான் இருக்கும். இப்போ போனோம்னா அவனுங்களை கையங்களவமா புடிச்சு கக்கூஸ்ல போட்டு மீச்சலாம், சாட்டு புட்டுன்னு வாங்கன்னு கூப்பிடுவான். அப்ப அந்த பாஸ்டிலுக்கு மேட்டரே புரியுது. பிளாக் டீல லூசின்னு சண்டை போட்டது லூசி இல்ல, அந்த லூசு பைய லூஃபின்னு. அப்ப நம்ம எல்லாத்தையும் இவ்வளவு நேரம் அவன் லூசு பையல் ஆகிட்டானா? எந்த டவுட்டுமே இல்ல, ஏன்னா அவன் அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆள் தான். ஸ்மோக்கர் ஆல்ரெடி இவங்க கிட்ட சொன்னான் இந்த கண்ட்ரியில தான் அவங்க சுத்திட்டு இருப்பாங்கன்னு. ஆனா இப்ப அது கன்ஃபார்ம் ஆயிருது. அப்புறம் என்ன கேப்டன், எதுக்காக வெயிட் பண்ணிட்டு வாங்க சட்டு புட்டுன்னு போய் புடிச்சிருவான் பானுங்க. அவன் அதெல்லாம் ஒரு விளக்கனே வேண்டாம்பா, ஏன்னா அந்த கொலோசியத்துக்குள்ள இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க. பயங்கரமான பைரட்ஸுங்க, பைரட் ஹண்டர்ஸுங்க, மெர்சினரிஸ்னு நியூ வேர்ல்ட சேர்ந்த ஒரு பெரிய கொள்ளக்கார அசிங்கமான கேவலமான இன்னும் பல அம்சங்களை கொண்ட நியூ வேர்ல்ட சேர்ந்த மாமிச மலைகள் எல்லாம் உள்ளதான் இருக்குது. இப்ப இவங்க தேவையில்லாம ஏதாச்சும் முக்குன்னு முக்கி அந்த லூஃபியை பிடிக்கிறேன்னு அங்க சீனை கிரியேட் பண்ணாங்கன்னா மத்தவனுக்கு எல்லாம் உசாரா பேக் என்ட்ரன்ஸ் வழியா எஸ்கேப் ஆயிடுவானுங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா அமைதியா அருமையா உட்கார்ந்து வெயிட் பண்ணி மொத்த பேர்த்தையும் பிடிச்சிருவோம். மொத்த பேர்த்தையும் விடக்கூடாது, ஏன்னா பொறுமை எருமையை விட பெருசு. அவனுக்கு எல்லாம் மொத்தமா வெளியில வரட்டும், வலிச்சு அப்படியே வாயில போட்டுக்கிட்டு போய்கினே இருப்போம், யாரு வந்து தடுக்க போறா அப்படின்னு. சரி ஓகேன்னு அந்த லிஸ்ட்டை செக் பண்ணுவானுங்க. அதுல பார்த்தா டான் ஜின்ஜாவோ ஆல்ரெடி எலிமினேட் ஆயிட்டாராமா, ஏன்னா அவன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளு. சரி அடுத்தடுத்து லிஸ்ட்ல பேரை பார்த்தா சாயி, பூவு, அப்துல்லான்னு சொல்லிட்டு 3 பேர் இருக்கும். ஆமா இவனுங்க எல்லாம் யாரு, தெரியாம எதுக்கு இவனுக்கு பேரா நான் இங்க எழுதி வச்சாங்கிற மாதிரி கேட்பான். உடனே பாஸ்டில் கிட்ட உங்களுக்கு இந்த பைரட்ஸை பத்தி தெரியுமான்னு கேட்டா, எது தெரியும் மாவா, நியூ வேர்ல்ட சேர்ந்த ரொம்ப ரொம்ப ஆபத்தான பைத்தியம் முடிச்ச பண்ணி பாலுக அப்படின்னு பயங்கரமா போசெல்லாம் கொடுத்துட்டு, ஆமா என்ன பேரு சொன்ன மர்க்கா சொல்லுமா, சாய், பூ, அப்துல்லா யாருன்னு தெரியுமான்னு கேட்டா அங்க இருக்க மெரைனாளுக யாருக்குமே தெரியல. இவ்வளவு நேரம் டெம்டேஷன் ஆகி வைப்ரேஷன் ஆகி கத்திட்டு இருந்த பாஸ்டிலே எனக்கு அவங்க யாருன்னே தெரியலம்பா. அதுக்கப்புறம் தான் இன்னொரு விஷயத்தையே யோசிப்பானுங்க. ஆமா யாரை நம்ம பர்டிகுலரா பிடிக்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம்னு. அந்த டைம் சாமுராய் சஞ்சய்க்கு கால் பண்ணுவான், ஏன்னா இவங்க லூஃபியை மீட் பண்ண உடனே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருப்பான். சோ அதுக்காக சாமுராய் அங்க கால் பண்ணிட்டு இருப்பான. அப்புறம் தான் ஜோரோ ஒரு மேட்டர் சொல்லுவான். ஆமா இந்த கொலோசியத்தை சுத்தி நேவி ஆளுகளா நின்னுட்டு இருக்கானுங்க, பயங்கரமா லுக் வேற விட்டுட்டு இருக்கானுங்க, என்ன பண்ணலான்னு கேட்பான். லூஃபிக்கு அதை பத்தி கவலையே இல்ல, மூக்க நோண்டிட்டு இருப்பான். அப்படின்னா இவனுக்கு தெரியுது நேவியில எனிமீஸ் யாரா இருந்தாலும் இவங்களை அட்டாக் பண்றதுக்காக ரவுண்ட் கட்டுறாங்கன்னு. ஆனா தெரியாத மாதிரி இருந்துக்கிறானுங்க. அதே நேரம் இங்க சஞ்சி போனை அட்டெண்ட் பண்ணிட்டு அடுத்து உசோப்பு மத்தவங்களுக்கும் கால் பண்ணுவான். ஏன்னா அட்ட டைம்ல எல்லாருமே என்னென்ன பண்றாங்க எப்படி இருக்குது நிலவரம்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டாதான் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைங்கும் போது பிளான் பண்ண முடியும். இப்போ இந்த லைன்ல ட்ரெஃபால்கர் லாவை தவிர மத்த எல்லாருமே கனெக்ட் ஆகியிருக்காங்க. சஞ்சி ஃபர்ஸ்ட் அவனோட நிலைமை சொல்லிடுவான். சாப்பர், நானு, மோமோ, நமி, ப்ரூக் நாங்க எல்லாருமே சேஃப்டியா 1000 சன்னி கப்பல்ல இருக்கோம், அதுவும் தீவை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம். சீசரையுமே பக்காவா அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. அங்க நிலவரம் என்னன்னு கேட்பான். கின் இருந்துகிட்டு நாங்க லூஃபியை மீட் பண்ணிட்டோம், இங்க நானு, ஜோரோ, லூஃபி 3 பேரும் இருக்கோம்பா. உசோப்போட சைடு கேட்டா அங்க உசோப்பு, ரோபின், பிராங்கி இவங்க எல்லாருமே ஒன்னா இருக்காங்க. அப்ப பிராங்கி அங்க என்ன நடக்குதுங்கிற மேட்டர் சொல்லுவான். ஏன்னா அவன் தானே ஃபேக்டரியை காலி பண்ற முக்கியமான வேலையா போயிருக்கான். நாங்க இப்ப இருக்கிறது கிங் ரிக்கோ ஆர்மி கூட, அவங்க எல்லாம் டோஃப்ளமிங்கோவை எதிர்த்து சண்டை போட போறாங்க, லிட்டில் பீப்புள்ஸ்னு சொல்லுவானா. லியோவா அவங்க கூட்டமும் அடிச்சு புரண்டு வேகமா வருவாங்க. உசோப்பு இடையிலேயே தடுத்து, இது ஹீரோஸோட மீட்டிங், சொல்ல போனா இங்க ஹீரோஸ் மட்டும் தான் இருக்கணும், அதனால நீங்க கண்டும் காணாம கேட்டும் கேட்காம அப்படியே திரும்பி போயிருங்க, அப்பதான் எல்லாமே நல்லபடியா நடக்கும். உடனே ஓகே சாபு வர சாபுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இவங்கள சமாளிக்கிறதுக்குள்ளேயே நம்ம உசோப்பு படாத பாடுபடுறான். ஐயோ பாவம். அப்போ பிராங்கி அந்த டாய் சோல்ஜரை பத்தி சொல்லுவான். அவனை தானே கொலோசியத்துக்கு முன்னாடி பிராங்கி லூஃபியும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணாங்க. அவன் தான் லிட்டில் பீப்புள் எல்லாத்துக்குமே கமாண்டர். இங்க இருக்கிற எல்லாருமே டோஃப்ளமிங்கோவை காலி பண்றதுக்காக தான் வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. மெயினா அந்த டாய் சோல்ஜரும் பானா. அப்பதான் நம்ம பையலுக்கு ஸ்ட்ரைக்காவும் ரெபேக்காவும் இதே மேட்டர் தானே சொன்னா, இந்த மாதிரி இந்த கிங்டம் காண்டி அந்த டாய் சோல்ஜர் அவனோட உயிரையே தியாகம் பண்ண ரெடியா இருக்கான்னு. அப்படின்னா அந்த சோல்ஜர் தான் ரெபேக்கா சொன்ன சோல்ஜர். உடனே பிராங்கி எப்படியாச்சும் அந்த ஆர்மியை ஸ்டாப் பண்ணுவான். ஆனா பிராங்கி அது கண்டிப்பா முடியாதுன்னு.
சொல்லுவான். ஏன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்க கதை என்ன ஏதுன்னு சொல்லி இவங்களுக்கு தான் நல்லாவே தெரியும், லூஃபிக்கு தெரியாது. அதனால இவங்க அவங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ண போறாங்களாமா. அதுக்கப்புறம் ரெபேக்கா கிட்ட பேசினான்னு கேட்பான். உடனே லூஃபி, ஆட அவ ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, அவகிட்ட காசு இல்லைன்னா கூட எனக்காண்டி 3 லஞ்ச் பாக்ஸ் வாங்கி கொடுத்தா, அப்படிப்பட்ட நல்ல பொண்ணு ரிங்குக்குள்ள அவன் என்ட்ரானவன ஆடியன்ஸ் எல்லாம் கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இப்படின்னு நடந்த மேட்டர் பூரா சொல்லுவான். உடனே பிராங்கி அந்த டைம், நான் உங்ககிட்ட ஒரு மேட்டர் சொல்லணும்னு ரொம்ப ஃபீல் பண்ணி என்னால ட்ரஃபால்கர்லாவோட பிளான் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியாதும்பா. என்னடா சொல்ல வர, என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, இவங்க அந்த ஸ்மைல் ஃபேக்டரியை காலி பண்ணிடுவாங்க, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஆனா அதுக்கப்புறம் கைடோ அந்த டோஃப்ளமிங்கோவை கொன்றுவான்னு சொல்லி அவனை உயிரோட விட்டுட்டு வந்தா, இங்க டோஃப்ளமிங்கோவை கொல்லணும்னு காத்துக்கிட்டு இருக்க மக்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்க எல்லாம் இத்தனை வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ அவங்க இருக்க நிலைமையில கண்டிப்பா அவங்கள ஸ்டாப் பண்ண முடியாது. அவங்க எல்லாம் இந்த டோஃப்ளமிங்கோ வரதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்க ரொம்ப மோசமான நிலைமையில மாட்டிட்டு இருக்காங்க. சோ அதனாலேயே இந்த டார்க் சைடுல இருந்து வெளியில வரணும்னு அவங்க சாகுற வரைக்கும் சண்டை போறதுக்கு தயாராயிட்டாங்க. என்னதான் அவங்க சைஸ் சின்னதா இருந்தாலும் பலம் மலை அளவுக்கு இருக்குது. கட்டுக்கு சிறுத்தாலும் காரம் குறையாது, அந்த மாதிரி தான். சோ இந்த குட்டி ஆர்மி அந்த கொடூரமான, மோசமான, கேவலமான, அயோக்கியத்தனமான இன்னும் என்னென்னலாம் இருக்குதோ அந்த கன்றாவியான பையன் டோஃப்ளமிங்கோவை காலி பண்றதுக்காக மொத்தமா களத்துல இறங்கிட்டாங்க. அதனால என்னால அவங்கள விட்டுட்டு வர முடியாது, நானும் அவங்க கூட சேர்ந்து போராட போறேன்பா. இன் கேஸ் டோஃப்ளமிங்கோ மட்டும் இந்த பேட்டில ஜெயிச்சிட்டானா அது என்ன இவங்களுக்கு நல்லதா? இல்லவே இல்லையே. அதனால பிராங்கிக்கு இப்ப வேற வழியே இல்ல. லூஃபி இப்ப என்னதான் ஆர்டர் போட்டாலும் சரி என்னால ஃபாலோ பண்ண முடியாது, நான் அவங்க கூட சேர்ந்து சண்டை போட தான் போறேன்பா. ஏன்னா அவங்க கதையை கேட்டு பையன் அந்த அளவுக்கு ஃபீல் ஆயிட்டான். அவன் மட்டுமா, ரெபேக்காவோட கதையை கேட்டு நம்ம லூஃபி ஃபீல் ஆகல? இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு டப்புன்னு போன புடிங்கி, என்னடா கொய்யால லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு, ஒன்னா சேர்றோம், தட்டுறோம், தூக்குறோம். உடனே சஞ்சய் இருந்துகிட்டு, சரி ரைட்டு, நம்ம கேப்டன் பொழக்கணும்னு முடிவு பண்ணிட்டான், இதுக்கப்புறம் இங்க இருந்து நமக்கு என்ன வேலை, நம்மளும் ட்ரெஸ் ரோசாக்கு கிளம்ப வேண்டியதான்பா. அட பாவே, கஷ்டப்பட்டு அந்த மண்டக்க சாயத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், மறுபடியும் அங்கேயே கூட்டு போறானேன்னு காப்பரு, ப்ரூக்கு, நமி 3 பேரும் அழுது புலம்புவாங்க. அந்த டைமுங்கும் போது அந்த இஷோங்கிறவன் நேரா ட்ரெஸ் ரோசாக்கு வந்து சேருவான். அப்போ டவுனுக்குள்ள டம்மு 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 டம்முன்னு பயங்கரமான சத்தம். என்னன்னா அங்க ஏதோ பெரிய சண்டை போயிட்டு இருக்குதாமா. ஐயோ, அப்படின்னா உடனே பார்க்கணுமே வேகமா கிளம்புவான். இங்க இவங்களுக்குமே அந்த சத்தம் கேட்கும். என்னடா என்ன சத்தம் அதுன்னு கேட்டா, அப்ப அப்படியே அந்த ட்ரெஸ் ரோசா ஊருக்குள்ள காட்டுறாங்க. அந்த டோஃப்ளமிங்கோட ஸ்டிங் கண்ட மேனிக்கு அங்க இருக்க பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு இருக்குது. அதுவும் 1-2 பில்டிங்னா பரவாயில்ல, அந்த ஊர்ல இருக்க மொத்த பில்டிங் ஏதோ கேக் வெட்டுற மாதிரி வெட்டி வீசிடுவான் போல. அப்படி வெட்டிட்டு இருப்பான். அந்த டைமுங்கும் போது நம்ம ட்ரஃபால்கர்லாவை காட்டுறாங்க. அப்படியே ஃபிளைங்ல வந்து பொத்துன்னு விழுவான். அந்த இடமே புகமண்டலம் ஆயிரும். அதுவும் எங்க வந்து விழுவானா, கொலோசியத்துக்கு முன்னாடி. உடனே நேவி ஆளுங்க வந்துருவாங்க, டோஃப்ளமிங்கோ வந்துருவான். ஏன் நம்ம பள்ளியிலுமே அங்கதானே இருக்கானுங்க. நல்ல வேலை லா உயிரோட தான் இருக்கான். எப்படியும் அடிச்சு புடிச்சு வந்து சேர்ந்துட்டான். ஆனா அவனால முடியாம பயங்கரமா முக்கிட்டு இருக்கான். இனிமேட்டு நம்ம பள்ளியில தான் எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும். அப்ப அந்த டோஃப்ளமிங்கோ ட்ரஃபால்கர்லாவை கொல்றதுக்காக கன் எடுத்துட்டு இருப்பான். லூஃபி பார்த்துட்டு, நீ ஏன்டா அவங்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே கன்னை வச்சு அவனை ஒரே சுத்தி அத்தனை பேரும் பார்த்துட்டு மிரண்டுருவாங்க. அவனை விட லூஃபி தான் அப்படியே பேன்னு லுக் விடுவான். அவ்வளவு பில்டப் பண்ணி ஓவரா சிரிச்சுட்டு இருக்க டோஃப்ளமிங்கோவே, நீ என் நிலைமையை ரொம்ப மோசமாக்கிட்டே வந்துட்டேன், உன்னை நான் விடவே மாட்டேன்னு சொல்லி அடுத்தடுத்து டம்மு 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 டம்முன்னு சுட்டு தள்ளிக்கிட்டே தான் இருப்பான். அவன் சுட லாலாம் அப்படியே திருச்சி அடிச்சு போய் விழுவான். லூஃபியால நம்பவே முடியல, லாபே அவன் சுட்டு கொண்டுட்டு இருக்கானான்னு. அதுக்கப்புறம் தான் டோஃப்ளமிங்கோ அப்படியே வில்லத்தனமா ஒரு சிரிப்பு சிரிப்பானா. அப்போ ட்ரஃபால்கர்லா அப்படியே பொத்துன்னு வந்து விழுவான். அவ்வளவுதான், லூஃபியால தாங்கிக்க முடியாம ட்ரஃபால்கர்லான்னு சொல்லி தொண்டை வெளியே ஏத்துவான். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.